ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது எரேமியா 30:18 யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்க இறக்க செய்வேன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். வேதாந்தத்துல அநேகருடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்காக சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலை காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இங்கு பேதுருவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். பேதுரு சிறையிருப்புல இருக்கிறார். அதற்காக சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா நாம் சிறையிருப்புக்காக நாம் ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்க வேணும். அப்படி ஜெபிக்கும் போது அங்க தூதன் வந்து நிற்கிறான். அந்த பேதுரு இருக்கிற அறைக்குள்ள தூதன் நிற்கிறார். முதலாம் காவலை 2ஆம் காவலை கடந்து வந்து அங்க தூதன் பேதுரை சிறைச்சாழ்ந்து விடுவிக்கிறார். எப்படியாக? அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு இங்க பேதுரு விடுதலையாக்கப்படுகிறார். ஒருவங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். என் வாழ்க்கை அடைக்கப்பட்ட வாசலா இருக்கு சொல்லி நினைக்கீங்களா? ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறார். அதான் வேத வார் சொல்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லி. அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது இங்க பேதுருக்காக சபையார் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு அங்க பேதுருவின் சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றுகிறார். அந்த சிறையிருப்பிலிருந்து அந்த பேதுரு வெளியே வந்தார். தானாக கதவுகள் எல்லாம் என்னது தானாக திறவுண்டதுன்னு சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.